வெல்கம் டு மேத் ரஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரா எக்ஸைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக தேர்ட் சம், அதாவது ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சம் போயிடுறோம். அதோட கொஷின் வந்து லென்த்தாக இருக்குது, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்க்ரீனை வந்து நான் இந்த சைடு திருப்பிக்கிறேன், லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, எக்ஸ் + 20 = 3y / 2 + 10 = 2z + 5 = 110 -y + z அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இப்போது இதில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் நேமிங் பண்ணி அதோட எக்ஸ்ஒயோட வேரியபிள்ஸோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ என்ன இருக்குது, லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதில் எது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா கண்டினியூஷனாக இருக்குது பாருங்கள். x + 20 கூட ஒரு ஈக்குவல் டு போட்டு 3y / 2 + 10, அது கூட ஒரு ஈக்குவல் டு போட்டு 2z + 5 அப்படின்னு சொல்லி கண்டினியூவேஷனாக இருக்குது. இதை வந்து எது ஃபஸ்ட் எடுக்கிறது, எதை செகண்ட் எடுக்கிறது, எது தேர்ட் எடுக்கிறது அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது 2 இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்மை வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு நோட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்ம்ஸை வச்சு தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இது 3 ஈக்குவேஷனை வச்சு அதுக்கப்புறம் நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி XYZோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். என்ன இருக்குது, x + 20 = 3y / 2 + 10 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துடலாம். அப்போ x + 20 இந்த +10 ஈக்குவல் அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் முன்னாடி வரும்போது +10 அப்படிங்கிறது என்ன ஆகும், -10 என்ன ஆகும், = 3y / 2. ஓகேவா? இப்போ x 20 - 10 அப்படிங்கிறது என்ன ஆயிரும், x + 10 ஆகிடும், = 3y / 2 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கண்டினியூவாக இங்கே எழுதுகிறேன். அப்போது x + 10 இருக்கா, இங்கே இருக்க 2 வந்து டிவைடில் இருக்குது. அப்போது இந்த சைடு கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும், மல்டிப்ளையில் ஆகும். அப்போ 2x + 10 = 3y அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2 × x என்ன ஆயிரும், 2x, 2 × 10 என்ன ஆயிரும், 20 அப்படின்னு ஆயிரும். அடுத்து = 3y. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படின்னா, அதாவது வேரியபிள்ஸ் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் வந்து ஒரு இடத்துல எழுதலாம். 2x - 3y = இந்த கான்ஸ்டண்ட்டை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போவோம் அப்படின்னா +20ங்கிறது இந்த -20 அப்படின்னு ஆகும். அப்போ இதை எத்தனாவது ஈக்குவேஷன் எப்படின்னு எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷன் எந்த 2 டேர்ம், அதாவது 3y / 2 + 10 = 2z + 5 அப்படிங்கிற இதை வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதை வச்சு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், 3y / 2 + 10 = 2z + 5 அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், அதே தான் இங்கேயும் பண்ணணும். என்னென்னு பாருங்கள், 3y / 2 இந்த சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2z + 5, இந்த +10 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், -10 அப்படின்னு ஆகும். அப்போ என்ன ஆகும், 3y / 2 = 2z, அங்கே என்ன இருக்குது, -10 இருக்குது, இங்கே +5 இருக்குது. அப்போ ரெண்டும் வேறு சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5, பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் என்னது, மைனஸ், அதனால் -5 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ இந்த இடத்த என்ன பண்ணலாம், அடுத்து 3y அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது, இங்கே டிவைடில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளையில் வரும். அப்போ 2 × 2z - 5 கிடைக்குமா.
அப்போ இது எப்படி எழுதலாம்? 3y ஈக்குவல் டு 2 2s are 4, 4 is at 2 5, அதாவது 5 2s are 10 minus 10 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 3y இந்த ப்ளஸ் 44z அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4z அப்படின்னு கிடைக்கும். இங்கே -10 இருக்கா, அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமே வச்சுக்கோங்க. இது எத்தனாவது ஈக்குவேஷன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி நான் சொன்னேன்? அதாவது 2z + 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y + z அப்படிங்கிற இந்த டேர்மை வச்சு தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை ஒரு நியூ பேஜில் போடுவோம். பாருங்கள், 2z + 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y + z அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, டக்குன்னு எடுத்தோடனே இந்த 110ஐயும் மைனஸையும் இந்த YZ கூட மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. எப்போவுமே இந்த கான்ஸ்டன்ட் வந்து தனியாக இருக்குது. இந்த மைனஸை மட்டும்தான் நம்ம இந்த Y கூடையும் XZ கூடையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 110ஐ டேரெக்டாக உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. மைனஸை மட்டும்தான் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். 2z + 5 இந்த 110 அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணாங்கன்னா ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா மீனிங்காக, ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஒய் அப்படின்னு ஆகிடும். அடுத்து மைனஸ் அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ் இசட் அப்படின்னு ஆகிடும். இப்போது வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட், அதாவது இதுதான் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட்டை இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 2z மைனஸ் ஒய்ங்கிறது என்ன ஆகும்? இந்த சைடு வரும்போது ஈக்குவல் டுக்காக ப்ளஸ் ஒய் ஆகும். மைனஸ் இசட் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் இசட் ஆகும். அதே மாதிரி இந்த 110 அப்படியே வரும். இங்கே +5 அப்படிங்கிறது இந்த சைடு வரும்போது -5 அப்படின்னு ஆகும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு z இருக்குது, இங்கே 2z இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? அப்போ 2z + 1z அப்படிங்கிறது என்ன ஆகும்? 3z அப்படின்னு ஆகும். 3z + y 110ல் 5 போச்சுன்னா என்ன ஆகும்? 105 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இதை வந்து வேரியபிள்ஸ் y முன்னாடி எழுதிட்டு z பின்னாடி எழுதிக்கலாம். y இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ அதனால் இங்கேயும் +3z ஈக்குவல் டு 105 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எத்தனாவது ஈக்குவேஷன்? தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இண்டிவிஜுவலாக கிடச்சிச்சு. இப்போ கிடைச்ச ஈக்குவேஷனை செப்பரேட்டாக எழுதி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லி பேஜ் மாறிட்டு இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பேஜில் எழுதி வச்சிட்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிது? 2x - 3y ஈக்குவல் டு -20. நான் செக் பண்ணிக்கலாம் வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், 2x - 3y ஈக்குவல் டு -20 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 3y - 4z ஈக்குவல் டு -10. 3y - 4z ஈக்குவல் டு -10. அதை இங்கே எழுதிடலாம். 3y - 4z ஈக்குவல் டு -10. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து இங்கே என்ன இருக்குது? y + 3z ஈக்குவல் டு 105. y + 3z ஈக்குவல் டு 105 எழுதலாமா? y + 3z ஈக்குவல் டு 105. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது எந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம கால்குலேட் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக 1 and 2 அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் ஃபர்ஸ்ட்டில் வந்து XY இருக்குது, செகண்டில் வந்து YZ இருக்குது, தேர்ட்லேயும் YZ இருக்குது. அப்போ வேரியபிள்ஸ் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸை அடிஷனோ சப்ராக்டோ பண்ணும்போது நம்ம ஈஸியாக போடலாம். அப்படி இல்லை இது ரெண்டையும் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு 0 வரும். அப்போ நமக்கு 3 வேரியபிள்ஸ் வரும், திருப்பி அது பெருசாக போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதாவது ஈக்குவேஷன் 2
அண்டு 3ஐ எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 2 என்ன? 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு -10. அடுத்து என்ன இருக்குது? y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே இந்த டேர்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்மை வந்து நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். அதாவது ஏதோ ஒரு வேரியபிள் ஒன்றா ஒய்யை எலிமினேட் பண்ணணும், இல்லை எஸ்ஸை எலிமினேட் பண்ணால் தான் ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிச்ச வேல்யூவை வச்சு நம்ம அப்டேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது இங்கே வந்து பாருங்கள், ஒன்றா அதோட டேர்ம்ஸும் அதாவது வேரியபிள்ஸும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே அந்த ப்ளஸ் மைனஸ் தேர்ந்த மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க நம்பர் பாருங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா எனக்கு ஒரே மாதிரி கிடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு -10 அப்படி எழுதிக்கோங்க. அப்போது அந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3 கிடைக்குமா, ஒய்க்கு நேராக 3 கிடைக்குமா. அப்போ 1 × 3ங்கிறது 3y அப்படின்னு ஆயிரும். அடுத்து இந்த ப்ளஸ் அப்படி வரும். 3 × 3 அப்படிங்கிறது 9z அப்படின்னு ஆகும். அடுத்து 105 × 3 105 × 3 எவ்வளோ? 105 × 3 5 3s are 15 5 பேலன்ஸ் 1 0 1 1 அதாவது 315 கிடைக்குதா? சரி ஓகே, 315 எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 3y வேரியபிள்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, அதோட நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டும் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அடிக்கலாம். எப்படி அடிக்க முடியும் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்து ஒன்று மைனஸாக இருந்தால் தான் அடிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டும் ஒரே சிம்பிளாக தான் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ், அதாவது கீழே இருக்க ஈக்குவேஷனில் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் மாற்றிக்கலான்னு சொன்னோன்னா, அதாவது சப்ராக்ட் பண்ணும்போது மாற்றிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா சிம்பிள் மாற்றக்கூடாது. அடுத்து +3y -3y இருக்குது. அப்போ இது ரெண்டையும் அடிச்சுக்கலாமா? அடுத்து -4z -9z இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால், அதாவது ரெண்டுமே ஒரே சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும், 9 + 4 என்ன ஆயிரும், 13z ஆயிரும். ரெண்டும் மைனஸ் சிம்பிளுங்கிறதுனால நான் முன்னாடி மைனஸ் போடுறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது, 315. இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது. ரெண்டும் மைனஸில் இருக்குது. அப்போ -315 கூட 10 ஆட் பண்ணால் 325 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -3z = -325 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதை நான் அப்படியே நெக்ஸ்ட் பேஜில் எடுத்து எழுதிக்கிறேன். கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த கால்குலேஷனை. என்ன கிடச்சிது, -13z = -325 அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே கிடச்சது அதே நான் இங்கே ரிப்பீட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா z = 325 டிவைடட் பை 13 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து மல்டிப்ளையில் இருக்க 13 வந்து அந்த சைடு வரும்போது டிவைட் பண்ணும். இப்போ 325ல் 13 வந்து டிவைட் பண்ணும். 325 டிவைடட் பை 13 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது 13th டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 13th டேபிளில் 32 வருமா? வராது. 13 × 2 அப்படிங்கிறது என்ன ஆயிரும், 3 2s are 6 26ன்னு ஆகிடும். 13 × 3ங்கிறது அப்போ 32க்கு மேலே போயிடும். அப்போ இதை 2 டைம்ஸ் வந்து 26 வருதா, 27 28 29 30 31 32. அப்போது பேலன்ஸ் 6 இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். அடுத்து 65 இருக்காங்க. அப்போது 13 × 5 பண்ணி பாருங்கள். 5 3s are 15 5 பேலன்ஸ் 1 1 5 is 5 65. அப்போ எத்தனை டைம்ஸ் வருது, 5 டைம்ஸ் வந்து, அதாவது 13th டேபிளில் 5 டைம்ஸ் 65 வருது. அப்போ 25 டைம் அடிக்கலாமா? அப்போ z = என்னது, 25. அப்போ இசட்டோட வேல்யூ கிடச்சிச்சா? இப்போது கிடைச்ச z வேல்யூவை வச்சு நம்ம மற்ற 3 வேல்யூஸை கண்டுபிடிக்கலாமா? மற்ற 3 வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். z, அப்போது z = 15ங்கிறத சப்ஸ்டியூட் இன் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதில் இருக்குது. இப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் நான் ஜெட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்குமா? அப்போ தேர்ட்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட்லேயும் பாருங்கள். செகண்டில் நான் ஜெட்டு என்ன கிடைச்சதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஒய் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் 105 இருக்குது, நம்பர் பெருசாக போகும். அப்போ கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக வரும். ஏன் கஷ்டப்படுறீங்க, செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க.
இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட்டிங் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன்? 3y minus 4z equal to minus 10. அப்போ z அப்படிங்கிறது என்னது? 15. 15 அப்படியே வச்சுட்டு equal to minus 10 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ சாரி, நான் தான் z 15 போட்டேன். சாரி, ஓகே, 25. சாரி, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 3y 5 4s are 20 0 2 4 2s are 8 8 9 10. ஓகேவா? 100 equal to minus 10. ஓகே, இப்போது இது என்ன ஆகும்? -100 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும்? +100 ஆயிரும். இந்த -10 அப்படியே இருக்கும். இப்போ 100ல் 10 போச்சு அப்படின்னா 90. அப்போது இங்கே என்ன, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா y equal to 90/3ன்னு எழுதலாமா? இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, அது இந்த சைடு வரும்போது டிவைடில் ஆகும். அப்போ 3 டேபிளில் 90 வந்து எத்தனை டைம் வரும்? 30 டைம் வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 30. இப்போது இசட்டோடது கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோடது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச ஒய்யை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ அதை இங்கே கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? 2x minus 3y ஈக்குவல் டு -20 அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போது அந்த இடத்துல பாருங்கள், இப்போ y ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிது? y ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடச்சிதா? ஓகே, இப்போது கிடச்ச y ஈக்குவல் டு 30 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x minus 3 yக்கு பதில் நம்ம என்ன போடுறோம்? 30 ஈக்குவல் டு -20ன்னு எழுதலாமா? அடுத்து 2x இங்கே பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் ஈக்குவல் டு -20 அப்படின்னு இருக்கும். இப்போது 2x இங்கே -90 அந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? +90 அப்படின்னு ஆகும். அப்போ 90ல் 20 போச்சு அப்படின்னா 70 அப்படின்னு ஆகும். அப்போ x ஈக்குவல் டு 70. இந்த 2x இந்த சைடு, அதாவது 2 மல்டிப்ளையில் இருக்க 2 சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வரும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 35. அதாவது 35 × 2 போட்டு பாருங்கள், 70 கிடைக்கும். 5 2s are 10 6 70 வருது. அப்போ 35. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 35. இப்போ நம்ம x y zோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ x y z வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். x, y, zன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸுங்கிறது 35, ஒய்ங்கிறது 30, z என்ன கிடச்சிது? 25 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதை எழுதிக்கோங்க. சப்போஸ் இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஏதாவது ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்றில் எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வரும். வேணால் அதை கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எந்த ஈக்குவேஷன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதணும்? 2x minus 3y ஈக்குவல் டு -20. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போடுறோம். xy நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸுங்கிறது 35 கண்டுபிடிச்சோம், ஒய்ங்கிறது 13 கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே போடுங்க. 35 -3 × 30 ஈக்குவல் டு -20 வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. அப்போ 5 2s are 10. ஓகே, 3 6 70 -90 ஈக்குவல் டு 20யா? இப்போ 90ல் 70 போச்சுன்னா 20. இங்கே பிக்கஸ்ட் நம்பர் வந்து -20. அதே -20 ஈக்குவலாக வருதா? ஈக்குவலாக வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இது அதாவது இந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். நமக்கு இதுக்கு முன்னாடி XYZ வேல்யூ போட்டோம் இல்லையா, அதோட சம் முடிஞ்சிருது. இது வந்து சும்மா செக் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு சும்மா இது நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் செக் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. செகண்ட் தேர்ட் எதில் வேணால் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம்லேருந்து பார்க்கலாம்.